பணி நியமனம் வழங்க வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பட்டதாரி ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழுவினர் பணி நியமனம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023-24 ஆண்டிற்கான தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி தேர்வு எழுதி வெற்றி பெற்று தற்போது வரை பணி நியமனம் வழங்கப்படாதவர்களுக்கு தமிழக அரசு பணி நியமனம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கலைவாணி வெயிலின் காரணமாக திடீரென மயக்கமடைந்தார். அதேபோல் ஆசிரியர் சங்கீதா என்பவரும் மயங்கி விழுந்தார். இதனால் போராட்ட களத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மயக்கம் ஏற்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது.